வாக்குவாதத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக பெண் தலைமை காவலர் கணவரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வந்த தாமரை செல்வி என்பவருக்கும் அவரது கணவர் ஆட்டோ ஓட்டுநர் அரவிந்த் என்பவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக குடும்ப பிரச்சினை இருந்து வந்ததாக தெரிகிறது. அடிக்கடி மது அருந்திவிட்டு வந்த அரவிந்த் தகராறில் ஈடுபட்டு வந்ததால் கோபித்துக் கொண்டு தாமரை செல்வி தனது தாய் வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது. பலமுறை அங்கு சென்று அரவிந்த் தொந்தரவு செய்துள்ள நிலையில் நேற்று இரவு பணி முடிந்து ஸ்கூட்டியில் வீடு திரும்பிய தாமரை செல்வியை நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை அருகே வழிமறித்து அரவிந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்து, முதுகு உள்ளிட்ட 7 இடங்களில் சரமாரியாக குத்தியதில் தாமரை செல்வி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதை கண்ட அரவிந்தும் தன்னைத்தானே இடுப்பு மற்றும் நெஞ்சு பகுதியில் கத்தியால் குத்திக் கொண்டு கீழே உடைத்துள்ளார். அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தாமரை செல்வி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். காயமடைந்த அரவிந்திற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராசிபுரம் அருகே இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்து அரசு பேருந்து நடத்துனர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்யாணி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வந்த இவர் வெண்ணந்தூர் ஒன்றியம் நடுப்பட்டி பகுதியில் உள்ள தனது மாமனார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வெண்ணந்தூர் ஒன்றியம் அரமத்தாம்பாளையம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தது. இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து வெண்ணந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றவர் கார் மோதி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அடுத்த சிங்கனேந்தல் பகுதியைச் சேர்ந்த மச்சழகன் மரம் வெட்டும் தொழில் செய்து வந்துள்ளார். வழக்கம் போன்று நேற்று மாலை பணி முடித்துவிட்டு மெச்சிதோப்பு கிராமத்து சாலையில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சொந்த ஊருக்கு செல்ல முயன்றார். அப்போது சென்னையிலிருந்து அழகன்குளம் நோக்கி அதிவேகமாக வந்த சொகுசு கார் அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் மச்சழகன் சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்திய உச்சிப்புள்ளி அடுத்த செம்படையார்குளம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் முருகனை தேவிப்பட்டினம் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விபத்து நடந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வைரலாகி வருவதோடு உடற்கூராய்வுக்காக மச்சழகனின் உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையம் சென்று கொண்டிருந்த மனைவியின் கழுத்தை இறுத்த கணவன் தப்பி ஓட்டம் பிடித்துள்ளது கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அடுத்த போந்தியம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவருக்கும் அவரது கணவர் ஏழுமலைக்கும் இடையே குடும்ப தகராறு நிலவி வந்ததாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அடுத்த போந்தியம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் மாதேஷ் என்பவருக்கும் அவரது கணவர் ஏழுமலைக்கும் இடையே குடும்ப தகராறு நிலவி வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பான விசாரணைக்காக காவல் நிலையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளுடன் சென்று கொண்டிருந்த மாதேஷ் ஏழுமலை வழிமறித்து கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் தலைமறைவான கணவரை தேடி வருகின்றனர். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர் ராஜா முத்துப்பாண்டியனை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்தார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியனை சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க கூறிய வீரரின் கோரிக்கையை சட்டமன்றத்தில் வலியுறுத்துவதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். எல்லா மெடல் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது. அதுக்கு கபடிக்கு எல்லாத்துக்குமே சரி ஆக்கி இருக்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு நிறைய பசங்க அது மாதிரி வரும். பெரம்பலூர் தேநீர் கடையில் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் சிறுமி உட்பட 14 பேர் காயமடைந்தனர்.
பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் நகர காவல் நிலையம் எதிரில் அருணாச்சலம் என்பவர் நடத்தி வரும் தேநீர் கடையில் எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட பெருந்தீ காற்றாலை வேகத்தால் கடையின் முன்பகுதி முழுவதும் பரவியது. இடிபாடுகள் மற்றும் தீக்காயங்களால் கடையில் பணியாற்றிய பெண், அருகில் நடந்து சென்ற 13 வயது சிறுமி மித்ராஸ்ரீ உட்பட 14 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் கடைக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த பெரம்பலூர் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததோடு காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நிகழ்விடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். நம்ம இனிஷியல் கிரைம் சீன்லேயே நம்ம ஃபயர் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கு, எல்லாமே கண்ட்ரோல் தான் இருக்குது. இன்ஜுரி ஆகிற மட்டும் ட்ரீட்மெண்ட்டு அவரோட கண்டிஷன் டாக்டர்ஸ் அசஸ் பண்ணிட்டு இருக்கு. சார், பொதுவாக வணிக நிறுவனங்களில் இந்த தீயணைப்பு பிரிவுகள்லாம் இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இந்த மாதிரி இப்போது பெரம்பலூரில் அதை தொடர்ந்து கண்காணிக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கப்புறமா இந்த விபத்துக்கு அப்புறமா ஆமாம், அது கண்காணிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நகராட்சி அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம அது கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இதுவுமே இமீடியட்டாக நம்ம ஃபயர் ஃபோர்ஸு அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபயர் எல்லாமே கண்ட்ரோலில் தான் வச்சுருந்து. இப்போ 14 பேர் அட்மிட் ஆகிருக்கு. எல்லாமே டீ குடிக்க வந்தவர், அது மாதிரி பக்கத்தில் நின்றவர் தான் இன்ஜோர்டு. அதில் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்குது. கண்டிஷன் அங்கேயும் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்கோம். குன்னம் அருகே உயர் மின்னழுத்த கம்பியில் தேர் உரசிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள நன்னை கிராமத்தில் ஐயனார் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. அப்போது தேரை அலங்கரித்து கோவில் முன்பு நிறுத்துவதற்காக விழாக்குழுவினர் தேரை இழுத்து சென்றனர். அப்போது அப்பகுதியில் சென்ற உயர் மின்னழுத்த மின்கம்பியில் எதிர்பாராத விதமாக தேர் உரசியதில் மின்சாரம் தாக்கி தேரினை இழுத்து சென்ற நன்னை கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை மற்றும் பரமசிவம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ராசு என்பவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்ததோடு சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் அருகே 16 ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் தவித்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டது நிகழ்ச்சியில். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி வேல்முருகன் தம்பதியினர் கடந்த 16 ஆண்டுகளாக வீட்டிற்கு மின் இணைப்பு இல்லாமல் பெரும் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தாழ்வாக சென்ற மின்பாதை மற்றும் பண வசதியின்மை காரணமாக மின் இணைப்பு பெற முடியாமல் தவித்த நிலையில் கடந்த மாதம் அப்பகுதிக்கு நன்றி தெரிவிக்க வந்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் அவர்கள் மனு அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அதிகாரிகளை உத்தரவிட்டு மின்கம்பம் அமைத்து பாதுகாப்பான முறையில் மின்பாதையை மாற்றியமைத்து புதிய மின் இணைப்பு வழங்க வழிவகை செய்தார். இதனால் 16 ஆண்டு துயரம் நீக்கி தனது குழந்தைகள் இரவில் சிரமமின்றி படிக்க வழி செய்த அமைச்சருக்கு பயனாளி நெகிழ்ச்சி பொங்கு நன்றி தெரிவித்தார். இந்த மாதிரி நான் 16 வருஷமா கரண்ட் இல்லாம வாழ்ந்து வந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எல்லா இடத்துலையும் போய் நான் பெட்டிஷன் கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை 4 மணி நாளில் நிறைய பெட்டிஷன் போட்டேன். ஏடியை பார்த்தேன், பஞ்சாயத்து யூனியனை பார்த்தேன், மின்சாரத்துறையும் பார்த்தேன். ஆனால் அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எனக்கு எடுத்து கொடுத்து செய்யலை. அந்த 16 வருஷ வாழ்க்கை எனக்கு மிக எனக்கு இதை கொடூரத்தை தெரிவிச்சிச்சு. அந்த 16 வருஷம் தெரு லைட்லையும் தெரு விளக்குலையும் என் பிள்ளைய உட்காந்து படிச்சிச்சு. தெருவில் ரோட்டில் தான் நாங்கள் படுத்து கிடப்போம். சாப்பாட்டுக்கிட்ட பள்ளி விழுந்துச்சா பாய்ச்ச விழுந்துச்சா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபேன் காற்றுல நிம்மதியாக படுத்து எந்திரிக்க முடியாது. அந்த இருண்ட வாழ்க்கையை நிர்மல்குமார் சார் 2 மாதத்துக்கு முன்னாடியே முனியாண்டிகளில் நன்றி செலுத்த வந்தவர் அந்த பெட்டிஷன் கொடுத்ததை எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அவர் அங்கங்கே தகவல் தெரிவித்து எனக்கு உடனே அந்த 16 வருஷம் இருண்ட வாழ்க்கையை 2 நாளில் செஞ்சு கொடுத்தாரு. அந்த அமைச்சர் அவர்களுக்கு நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கோரிய உச்சநீதிமன்ற வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சொத்து வரி உயர்வு விவகாரத்தில் முந்தைய திமுக ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகளை தற்போதைய அரசு சரி செய்து வருவதாகவும் கூறினார். நமக்கு காவேரியில் தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எவ்வளோ நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டி காட்டி கடந்த வாரம் கடந்த திங்கட்கிழமை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்றைக்கே சுப்ரீம் கோர்ட்லேயே மென்ஷன் பண்ணோம்.
விரைவில் வரும் திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நமக்கு தேவையான, அதாவது இதுவரைக்கும் அந்த ரெப்போ ரேட்டை வட்டி கொடுக்க வேண்டிய 37 டிஎம்சி, மொத்தமாக கொடுக்க வேண்டிய டிஎம்சியை வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம வழக்கு பதிவு செய்துள்ளோம். கண்டிப்பாக தமிழக உரிமையை மீட்க, தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை கொடுத்து முதல்வரும் வழிகாட்டிட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்ட நம்ம சட்டப்பூர்வமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். திண்டுக்கல்லில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மற்றும் மேகதாது அணை விவகாரத்தை கண்டறிந்து தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், நிதி இல்லை என கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசு ஒரு ரீல்ஸ் அரசு என்று விமர்சித்ததோடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் சர்வாதிகாரி கூற்று நடந்து கொள்வதாகவும் கடுமையாக சாடினார். நாங்க இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு. இப்ப ஜனநாயகம்னு பேர் வச்ச நடிகர் கட்சியில ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. கேலி கூத்து நடக்குது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சட்டசபை இப்படியும் ஒரு கேவலமாக இருக்கும்னு நடந்துக்கிட்டு இருக்கு. நிதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் பேடித்தனம் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். 90 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுறது தவறு. விவசாயிகள் வாழ்க்கையில் வயிற்றுல அடிக்காதீங்க, அதை செய்யுங்கிறது எடப்பாடியார் அறிவித்த ஆர்ப்பாட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.